இளைய தளபதி விஜய், ஏ.ஆர். முருகதாஸ் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிற கத்தி திரைப்படத்த பத்தி ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா, இந்த நியூஸ் வந்து வழக்கம் போல இல்லாம ஒரு புது விஷயத்தோட வந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து இந்த படத்த எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் லைகா மொபைல் நிறுவனத்தோடைய நிறுவனர் சுபாஷ் கரன் அல்லிராஜா இவ்வளோ நாட்கள் வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாரு. ஆனா, இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற படத்த நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்பல்லாம் யாருமே வந்து என்னை எதிர்க்கல. ஆனா இப்போ இளைய தளபதி விஜய், ஏ.ஆர். முருகதாஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் கூட படம் பண்ணும்போது, ஏன் எதிர்க்கிறீங்க? 1989வது வருஷத்திலேயே நான் யூரோப் கண்ட்ரி போயிட்டு செட்டில் ஆயிட்டேன். எனக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு தமிழன். ஏன் என்ன இந்த மாதிரி எதிர்க்கிறீங்க? அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இலங்கை அதிபர் ராஜபக்சே கூட சேர்ந்து எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதே. ஏன் இந்த மாதிரியான புரளியெல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆதங்கத்தோட கேட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த திரைப்படம் ஒழுங்கா எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக விஜயும், ஏ.ஆர். முருகதாஸும் ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அல்லிராஜா இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது மூலயமாவது எதிர்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகுமா? படம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம வெளியாகுமா? அப்படிங்கிற எதிர்பார்ப்புல படத்தோடைய ஹோல் யூனிட் இருக்காங்க. ஸோ நம்ம தலையோடைய படம் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எப்படி வருது? எப்போ வருது? பிரச்சனைகள் இல்லாம வருதா? எப்படின்னு.